சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். கூட்டணிக்குள் மேலும் சில கட்சிகளை இணைப்பது, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. சென்னையில் 38 காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக மாற்றம். காத்திருப்பு பட்டியலில் இருந்தவர்களுக்கு மீண்டும் பணி நியமனம் செய்து காவல் ஆணையர் அருண் உத்தரவு. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் வெளியான விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ தயார் என தகவல். சென்னை, விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரிப்பு. மாவட்ட அளவில் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான 2 நாள் விவாதம் இன்று தொடக்கம். எதிர்க்கட்சிகள் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதால் அவையில் அனல் பறக்க வாய்ப்பு. பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பங்கேற்க தனக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை. திமுகவிற்கு செல்வீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதில். இதுவரைக்கும் உங்களுக்கு அழைப்பு வருது? நாளை ஒரு நாள் தான் இருக்கு. உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன் பேச்சு. கூட்டணி குறித்து பாமக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கம். தைலாபுரம் தோட்டத்தில் தான் கூட்டணி கையெழுத்தாகும் என பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் விரைவில் தொடங்கும். தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தகவல். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆளுநர் உரையில் வெடிக்கும் சர்ச்சை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் ஆளுநர்களின் செயல்பாடுகளில் முரண்பாடு. எஸ்ஐஆர் பணிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் மும்முரம். நெற்களம் இல்லாததால் பாலத்தை நெற்களமாக பயன்படுத்தும் அவலம். சேலம் மாவட்டம் கோரிமேடு பகுதியில் பரோட்டா மாஸ்டர் கொலையில் கடை ஊழியர் அதிரடி கைது. கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் போலீசார் அருகாமலேயே நின்றிருந்தவர் சிசிடிவி மூலம் சிக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பூத்துக் குலுங்கும் சூரியகாந்தி மலர்கள். கடந்த ஆண்டு போல விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. உலக புகழ்பெற்ற தொட்டபெட்டா மலை சிகரத்தில் பூத்துக் குலுங்கும் அரிய வகை பூக்கள். நேபாள், உத்தரகாண்ட், இமயமலையில் மட்டுமே பூக்கும் இவ்வகையான பூக்கள் உதகையிலும் பூத்திருப்பதை கண்டு ரசிக்கும் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். $200 கிலோ ஆட்டுக்கறி, 150 கிலோ கோழிக்கறி, 250 கிலோ அரிசியுடன் திருச்சி மாவட்ட மணப்பாறையில் மணக்க விருந்து. ஜாதி மதம் கடந்து நடந்த சமபந்தி விருந்தில் ஆயிரக்கணக்கான பேர் உணவருந்தி மகிழ்ச்சி. மகாராஷ்டிர மாநிலம் நாச்சிக்கில் நடைபெற்ற வருடாந்திர ராணுவ பயிற்சி. பீரங்கிகள், டாங்கிகள் மூலம் போர் பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். The observation post officer moving all helicopter categories. Ideal for a wide range. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நாளில் 3 பத்திரிகையாளர்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு.
போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை சுமார் 500 பேர் உயிரிழப்பு. கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை என ட்ரம்ப் திட்டவட்டம். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்காவை நேட்டோ அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். டிரம்பின் அமைதி ஒப்பந்த வாரியத்தில் இணைய நெத்தன்யாகு ஒப்புதல். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் இணைந்த பாகிஸ்தான். டிரம்ப் அழைப்பு தொடர்பாக இந்தியா, ரஷ்யா, கனடா, எகிப்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மௌனம். ஓவர் கிரிக்கெட் குறைந்த பந்துகளில் 5000 ரன்களை கடந்து இந்திய வீரர் அபிஷேக் சர்மா சாதனை. மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ரசலின் சாதனை தட்டி பறித்தார். இந்தியாவில் விளையாடாவிட்டால் வங்கதேசத்திற்கு பதிலாக மாற்று அணி. கெடு விதித்தும் பதில் அளிக்காததால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் திட்டவட்டம். ஓவர் உலகக்கோப்பை போட்டியை வீட்டிலிருந்து பார்க்கப் போவது வித்தியாசமான அனுபவம். முதன்முறையாக போட்டிகளை தவறவிடுவதாக ரோஹித் சர்மா வேதனை.